வணக்கம் வணக்கம் சுந்தரம் பிள்ளை, இந்த ஊர்லயே எங்க அப்பாவை தான் எல்லாரும் கும்பிடுவாங்க. இவரு எதுக்கு கும்பிடுறாங்க? யார் இவரு? பணம் அதிகமா இருக்கிறதால நம்ம ஐயாவை எல்லாரும் கும்பிடுறாங்க. படிப்பு அதிகமா இருக்கிறதால இவர் எல்லாரும் கும்பிடுறாங்க. படிப்புக்கு கிடைக்கிற மரியாதை தம்பி இது. படிச்சா மரியாதை கிடைக்குமா? எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கல்ல. அப்போ இவர் சாமி மாதிரியா? அப்ப நான் கூட படிக்கணும் சுந்தர பிள்ளை. தம்பி, நீங்க நினைச்சீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை படிப்பையும் படிக்கலாம். வாங்க ஐயா கிட்ட பேசி உத்தரவு வாங்க. வாங்க வாங்க. மேற்கால தோப்புல காய் போட்டுருச்சுங்க. அப்புறம் அப்பா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போக போறேன்ப்பா. என்ன விளையாடுறீங்களா? இல்லைங்க, சின்னவர் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. சுந்தரம், அவர் ஆசைப்பட்டா நீங்க கூட்டிட்டு வந்துடுறா. நாம யாரு என்ன இருக்கிற விவரமால சொல்றது இல்ல. ஆமா, உங்களுக்கு ஏன் திடீர்னு இப்படி ஒரு ஆசை வந்தது? இந்த ஊர்ல உங்களை தானே எல்லாரும் கும்பிடுறாங்க. யாரு இல்லன்னா? நம்ம கிட்ட வேட்டி சேலை வாங்கிட்டு போனவங்க உங்களை கும்பிடுற மாதிரி வாத்தியாரையும் கும்பிட்டு போனாங்க. ஏன் சுந்தர பிள்ளைன்னு கேட்டேன். அவர் நிறைய படிச்சவரு, அது படிப்புக்கு கிடைச்ச மரியாதைன்னு சொன்னாரு. ஐயா, உங்களை பார்க்க வாத்தியாரே வந்திருக்காரு. வர சொல்லு. கீழே படிப்பு கிடைச்ச மரியாதையை பாத்தீங்களா? இப்ப மேல பணத்துக்கு கிடைக்கிற மரியாதையை பாருங்க. வணக்கம் கவுண்டரியா. வாங்க வாத்தி, நல்லா இருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன். அந்தஸ்துல வசந்த இடம் தான் இருந்தாலும் நல்ல இடத்து சம்பந்தங்கிறதுனால உங்களை நம்பித்தான் கல்யாணத்துக்கு சம்பந்தம்னு சொல்லியிருக்கேன். நல்ல விஷயத்தை யார் எடுத்தாலும் நிக்காது. எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். போய் ஜோரா கல்யாணத்தை. சரிங்க ஐயா. பாத்தி ஐயா, என் பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல விஷயங்க ஐயா. படிப்பு மட்டும் இருந்தா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் படிச்சுக்கலாம் ஐயா. படிச்சு உங்களுக்கே தெரியலையா வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியம்? செல்வம் முக்கியம்தான், ஆனா அதை நம்ம கையை விட்டு எப்ப போகும்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. கல்வி அப்படி இல்ல, அதுக்கு எப்பவுமே அழிவே கிடையாதுங்க ஐயா. சரி, நான் உங்க வழிக்கே வரேன். படிச்சுட்டு என்ன பண்ண போறான்? பணம் சம்பாதிக்க தானே போறான். அதான் இங்க ஏற்கனவே எக்கச்சக்கமா கிடக்குறேன். அப்புறம் அதுக்கு அவன் படிக்கணும். வாஸ்தவம் தாங்க. வாங்க கன்சாமி, இவங்க எல்லாம் எதுக்காக படிச்சிருக்காங்க தெரியுமா? நம்மள மாதிரி பணக்காரங்க கிட்ட கை கட்டி வேலை பார்க்கறதுக்காகத்தான். இல்ல தெரியாம தான் கேக்குறேன். உங்க தாத்தாரு படிச்சிருக்காரா இல்ல நான் தான் படிச்சிருக்கேன்னா இவ்வளவு பெரிய சொத்தை வச்சு பாதுகாக்கல? அதே மாதிரி உங்க காலத்திலேயே நாலு படிச்சவங்கள கூட மாட ஒத்தாசிக்கு வச்சுக்க வேண்டியதானே? படிச்சவங்க கிட்ட வேலை வாங்கன்னு சொன்னா படிச்சுட்டு வேலை பாக்குறேன்னு சொல்றீங்களா? சுந்தரமுல்ல கூட்டிட்டு போங்க. அண்ணே, கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குதான் நீங்கள இருக்கிறீங்க. இது போன மாசம் 200 பேர் கல்யாணம் பண்ணமே, அதோட செலவு கணக்கு. அப்புறம் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு நிலம் ஒதுக்கணுமே, அதனோட பத்திரம். இது கோயில் கட்டுறதுக்கு நிலம் ஒதுக்குனீங்களே, அதனோட பத்திரம். எல்லாம் விலாவே எழுதி வச்சிருக்கானே. ஐயா, நான் உங்ககிட்ட என்ன கணக்கு கேட்டிருக்கேன்? நீங்க எல்லாம் என் பங்காளிகள் இல்லையா? அது மட்டும் இல்லாம தர்ம காரியத்துக்கு கணக்கு பார்க்க கூடாது. எங்க கை நாட்டு வைக்கணும்னு சொல்லுங்க, வச்சுட்டு போறேன். இது ரெண்டும் கோயில் நிலத்துக்கான பத்திரம். இது இந்த ஏரி குளம் வெட்டின பாருங்க, அந்த பத்திரம். இது ஆஸ்பத்திரி கிட்ட நிலம் ஒதுக்கணுமே, அந்த பத்திரம். அப்ப எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிடறேன். வரேன்னே. வாங்க வாங்க. என்ன மாப்ள, கை நாட்டுல வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்களாவா? நான் நீட்ட இடத்தெல்லாம் என்ன நம்பி கை நாட்டு வச்சுட்டாரு. குங்குமப்பட்டு கவுண்டர் பாருங்க. எது எப்படியோ நம்ம காலம் நல்லா இருக்கு. அப்பாடி, நாம போட்ட திட்டப்படி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு போச்சு. இனிமே யார் முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஐயா ஐயா. என்ன சுந்தரம் பிள்ளை, சொத்தை பறிபோன மாதிரி ஓடி வர்றீங்க? ஆமாங்க ஐயா, நம்ம சொத்தெல்லாம் பறி போயிருச்சுங்க. அந்த பாதி பசங்க ஏமாத்தி விட்டாங்க. இங்க போட்ட கை நாட்டை வச்சு உங்க தலையெழுத்தே அவங்க மாத்தி விட்டாங்க ஐயா. சொத்தெல்லாம் அவங்க பேருக்கு மாத்தி எழுதி அடமான வச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. வீட்டை ஜப்தி பண்ணணும்னு கடங்காரங்க எல்லாம் வாசல்ல வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. இன்னைக்கு முடிஞ்சிரும் ஐயா, எப்படி வாங்கிடலாம்? இந்த வீட்டு பேர்லயும் நிலத்து பேர்லயும் நீங்க வாங்கின கடனுக்கு இது வரைக்கும் அசல் வட்டியும் கொடுக்காதனால இவங்க எல்லாம் உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. நான் கடன் வாங்கினதுக்கு சாட்சி இருக்குங்க. இவங்க கிட்ட எல்லாம் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. இவங்களெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. இந்த கை நாட்டு நீங்க போட்டது தானுங்களே? கை நாட்டு என்னோட தான். ஆனா இதுல என்ன எழுதியிருக்கு எனக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்களே. எனக்கு படிக்க தெரியாது.
எல்லா சொத்தும் போச்சு, இருக்கிறது இந்த ஒரு வீடு தான். இதுவும் அடமானத்துல இருக்கு. இவர் எப்படி நம்ம கடனை அடைப்பாரு? குங்க போட்டு கவுண்டர் மானசியா சட்டையை பிடிச்சு வாங்குற கடனை திருப்பி கொடுன்னு கேட்கற அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்க. சுந்தரமில்ல ஐயா எல்லாத்தையும் வித்துட்டு யாராருக்கு என்ன பைசல் பண்ணாம பண்ணிருங்க. சரிங்க.